எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். மார்க்கிங்க அண்ட் கட்டிங்க பாருங்கள். இதை அப்படி வந்து மடிச்சுக்கலாம். இதை மடிச்சிட்ட பிறகு மடிச்சு போட்டு இது அளவு இதனுடைய சுற்றளவு எடுக்கணும். நம்ம பேண்ட்டுடைய சுற்றளவு எடுத்துக்கலாம். இங்கிருந்து எடுக்கிறது பேண்ட்டு சுற்றளவு, சுடிதார் பேண்ட்டு சுற்றளவு. கத்தல் வருது. இதை அப்படியே வச்சுக்கலாம். 19 இருக்குது சுற்றளவு அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஹைட் எடுக்கணும். இங்கேருந்து இங்கே எடுக்கிற சுற்றளவு, இங்கே எடுக்கிறது ஹைட்டு, இதுலேருந்து இங்கே எடுக்கிறது பேண்ட்டுடைய உயரம். 32 சென்டிமீட்டர் வருது. 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 34 2 எக்ஸ்ட்ரா 34. சைடு அதே அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இந்த சென்டர் இந்த அளவு எடுக்கணும். சென்டர் அளவு எடுக்கிறது சென்டர் 1 சென்டிமீட்டர் வருது. 1 எக்ஸ்ட்ரா 10. கீழே பாட்டம் அளவு எடுக்கணும். பாட்டம் அளவு 7 சென்டிமீட்டர் வருது. 1 எக்ஸ்ட்ரா வரணும். 8 சென்டிமீட்டர் வந்து இங்கிருந்து இங்கே நம்ம சேவ் பண்ணணும். பாருங்க, பாக்ஸ் பண்ணிட்டு இங்கே சேவ், இந்த பாக்ஸ்குள்ளே தான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிடணும். இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து கீழே நம்ம பாட்டம் பேண்ட்டினுடைய கீழே இதனுடைய அளவு, இதிலிருந்து இது வரைக்கும் இந்த அளவு. இப்போ நம்ம இந்த பட்டி அளவு வந்து இங்கே எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே பட்டி அளவு. இது பட்டியினுடைய சுற்றளவு 12 இருக்குது. 1 எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது சுற்றளவு 13. பட்டியினுடைய உயரம், பட்டி உயரம் வந்து 9 சென்டிமீட்டர் வருது. 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். 13. பாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே பட்டிக்கு கீழே பேண்ட் கீழே இதை கட் பண்ணிக்கலாம்.